காலையில் தந்தைக்காக மாலையில் தாய்க்காக ஓடி ஓடி சென்ற உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் என்பதை தாண்டி ஒரு மகனாக ஆற்றிய கடமை. பதவி பட்டம் அதெல்லாத்தையும் தாண்டி பாசம் குடும்பம்னு வந்துருச்சுன்னா எல்லாருமே ஒன்றுதான் அப்படின்ற மாதிரி தான் இந்த ஒரு நிகழ்வு பலராலும் பேசப்பட்டு இருக்கு. இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்ள தங்களுடைய பல்வேறு பணிகளுக்கிடையே நேரம் ஒதுக்கி வந்திருக்கக்கூடிய துணை முதலமைச்சர், தமிழக அமைச்சர் பெருமக்கள் எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். ஸ்டாலின் அவர்களுக்கு லேசான தலை சுற்றல் ஏற்பட்டதுனால ஹாஸ்பிட்டல்ல அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க, சிகிச்சை கொடுக்கப்பட்டு இருந்தது. தந்தையை பார்க்கறதுக்காக மருத்துவமனைக்கு காலையில உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போயிருந்தாங்க. மாலையில தாய் எழுதிய புத்தக வெளியீட்டு விழா, அண்ணா நூற்றாண்டு நூலகத்துல அவரும் நானும் அப்படின்ற 2ஆம் பாக புத்தகம் வெளியிடப்பட்டது. அம்மாவின் கைகளால் எழுதப்பட்ட இந்த புத்தக வெளியீட்டு விழாக்கு போகாம இருக்க முடியுமா அப்படின்ற மாதிரியா சாயங்காலம் இந்த நிகழ்ச்சியிலையும் கலந்துட்டு இருந்திருக்காங்க. இந்த நிகழ்வு பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹைண்ட் ரூட்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ் பிரசன்ஸ் பிஹைண்ட் ரூட்ஸ் முத்தமழை சின்மயி ஸ்ரீபதாவின் லைவ் அண்ட் கான்சர்ட் ஆகஸ்ட் 2ஆம் தேதி விஜிபி கோல்டன் பீச் ரெசார்ட்டில் நடைபெற உள்ளது. ஷோக்கான டிக்கெட்களை புக் மை ஷோ டிஸ்ட்ரிக்ட் பை ஜொமேட்டோ கின்னாபள்ளியில் பெறலாம்.